உம்மை நோக்கி பார்த்து இதயம் தூதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் தூதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, மேன் நல்லவரே, வல்லவரே, எலிஷடாய், காண்பவரே, எல்ரோஹி, காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உங்களை உயர்த்துப்பா, உம்மை உயர்த்தி உயர்த்தி Amen. உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து உள்ளம் மகிழுதையா. இருப்பவரே, இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்திப்பா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் தூளுதையா. பாரு, உங்களை நோக்கி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் தூளுதையா. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க நிற்கிற பூமி அப்பா இலை இல்லாம இருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம் அப்பா, ஆனா தண்ணீரில கூட நடக்க வைக்கிற கர்த்தர் எங்களோட கூட இருக்குப்பா. நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க தகப்பனே. எங்க சூழ்நிலைய பார்க்கல தகப்பனே, நாங்க நம்பி இருந்த மக்களை பார்க்கல தகப்பனே. என் தேவன் தகப்பன் இடத்துல அப்பா உங்க மார்புல சாய்கிறோம் தகப்பனே, உங்க பாதத்துல அமருகிறோம் தகப்பனே. மார்த்தாவை போல நாங்க நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கிறோம் தகப்பனே. உங்க வார்த்தை தேடுகிறோம் தகப்பனே. எங்களோடு கூட பேசுவீராக தகப்பனே. உம்மதான்ப்பா நம்புறோம், வேற யாரும் இல்ல தகப்பனே. உம்மை
வந்திருக்கிறோம். உங்க வார்த்தை சொல்லுது, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாதுன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிறவங்களை கைவிடாத தேவ தகப்பனே. உங்க வார்த்தை சொல்லுது, ட்ரஸ்ட் இன் தி லார்ட் வித் ஆல் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க போகலப்பா. இப்படி போனா வழி இருக்கும்னு நாங்க எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல போல. உங்க வார்த்தை சொல்லுது, submit your ways unto the Lord and he will direct your path. நீங்க அப்பா எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறீங்க. நீங்க அப்பா லார்ட் ஜீசஸ் எங்களோட பாதைக்கு அப்பா தீபமா இருக்கிறீங்க அப்பா. Thank you Jesus. நன்றி ராஜா. நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை. நன்றி ராஜா. Thank you பா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நான் நம்புவதற்கு அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புகிறவர்கள் அவரை கரத்தை நோக்கி, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உங்களையே நம்புகிறோம்ப்பா. We place our trust in you, Lord Father. உம்மை நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, இவ்வளோ தூரம் எங்களை வழி நடத்திட்டு வந்தீங்கப்பா. இனிமேலும் வழி நடத்துவீங்க நாங்க நம்புகிறோம் தகப்பனே. பா மீதியுள்ள காரியம் எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க மகிமைக்காக அப்பா நாங்க எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Hallelujah. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வந்து நம்ம மத்தியில மறுபடியுமாக டேவிட் கருணாநிதி பிரதர் வந்திருக்காங்க.
முகாந்திரம் இல்லாம யாருமே ஆண்டு வந்து இணைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் உண்மையாவே ஒரு முகாந்திரத்தோட வந்து இணைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து பிரதர் வந்திருந்தப்போ வந்து அவருடைய சாட்சிகள், அவர் நமக்காக சுமந்து வந்த வார்த்தை வந்து அநேக பேரை பலப்படுத்திச்சு. அநேக பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. சில பேர் வீடியோ பார்த்துட்டு கூட வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல எஸ்பெஷலி எனக்கு நான் பிரதரோட ப்ரேயர் பண்ண அந்த தருணங்கள் எனக்கு பயங்கர ஒரு பிரயோஜனமா, பயங்கர ஒரு பலத்தோட இருந்து ஒரு பலத்தை எனக்கு கொடுத்துச்சு. டவுட்டே கிடையாது. ஸோ இந்த நாள்லயும் ஏசப்பா வந்து நேற்று இன்று என்றும் மாறாதார்ல, அவரை பத்தி நம்ம பேசுறோம் நம்ம. அதனால பிரதர் மூலியமாக இந்த நாள்லயும் ஓகே, ஆண்டவர் மத்தியில நம்ம இருதயத்துல ஒரு சில காரியத்தை செய்ய போறா நான் விசுவாசிக்கிறேன். பிரதர் தேங்க்யூ சோ மச் எங்க அழைப்பை ஏற்று நீங்க வந்ததுக்காக. நீங்க அட்மிட் பண்ணலாம், நீங்க வீடியோவும் இது பண்ணலாம் பிரதர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கள். நம்ம உலகத்துல எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த நோக்கம் நடக்குது. காலையில அவங்க ஆராதிக்கும் போது என் இருதயம் உடைஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய ஆண்டவர். நம்ம ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு, வெளி தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது என்பதை காலையில் ரொம்ப உணர முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். ஆண்டவர் எழுப்புதல பிரபலமான ஆட்கள் மூலம் ஒரு நாள் கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் தமக்கு பிரியமானவங்க மூலம்தான் எழுப்புதலை இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பிரியமானவர்கள் இந்த மிஷிகன் தமிழ் சர்ச், நம்ம பிரேயர் ஃபெலோஷிப், தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நான் உங்களோட பாரப்பட்டு ஜெபிக்கன்னு ஆசைப்படுறேன். ஒரு வசனம், எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவர் வாசிக்கவும். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாய் இருக்கும். நம்ம வந்து ஒரு வேலை நிமித்தம் போயிருக்கிற, சிறைப்பட்டு போகல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருக்கிற அந்த பட்டணத்துக்காக ஜெபிங்க. அதுக்கு சமாதானம் இருந்தா உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை இந்த ஐக்கியத்துல நம்ம பல ஊர்ல இருந்து வந்திருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துக்காக ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய சமாதானம் நிரம்பி வழியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அமெரிக்க தேசத்துக்காக நான் ரொம்ப பாரப்படுற ஒரு ஆளு. ஆண்டவர் எத்தனையோ ஊழியர்களை இந்த தேசத்துல இருந்து கொண்டு வந்து இந்திய தேசம் பல ஊர்களுக்கு ஆண்டவர் காஸ்பல் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்திலிருந்து வந்த ஒவ்வொரு மிஷனரிகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா ஒரு நாள் இந்திய தேசத்துல பசியில இருந்தப்ப அமெரிக்க மிஷனரிகள் அவங்க பால் பவுடரு பல விதமான உதவிய இந்த தேசத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த காலையில அந்த ஒவ்வொரு காரியத்தை நினைவு கூறுகிறார். பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே அமெரிக்க தேசத்தை நினைவு கூறி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த தேசத்தில் இருக்கிற 50 மாகாணங்களின் மீது பரிசுத்தவனுடைய வல்லமை ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசம் உம்முடைய தேசம் ஆண்டவரே. நீங்க மறந்து போக கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்தை, இந்த மிஷிகன், இந்த ஐக்கியம், இவர்கள் மூலமாக ஆண்டவரே நீ செய்கின்ற மகத்துவமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை அலபாமை தொடுவதாக, அலாஸ்கா மாகாணத்தை தொடுவதாக, அரிசோனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அர்கென்சஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள்.
எங்க தமிழ் ஜனங்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அந்தந்த ஐக்கியங்களை இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. ஒரு தோமாவை அனுப்பினவர் இன்று முழு அமெரிக்க தேசத்திற்கும் தமிழ் ஜனங்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அங்கே பரிசுத்தாவினுடைய வல்லமை ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலிபோர்னியாவுக்காக ஜெபிக்கிறோம், கொலரடாவுக்காக ஜெபிக்கிறோம், கனெக்டிகட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிரசங்கத்தை விட மற்ற காரியங்களை விட நாங்கள் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த மிஷிகன் இந்த ஐக்கியத்தின் மூலம் இந்த அமெரிக்க தேசத்துக்கு எழுப்புதல் வர மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. தேவன் விரும்புகிற பரிசுத்த மனிதர்கள் இங்கிருந்து எழும்புவார்களாக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜார்ஜியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், புளோரிடாவுக்காக ஜெபிக்கிறோம், ஹவாய்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இட்டாகோவுக்காக, இல்லினாய்ஸுக்காக, இந்தியானாவுக்காக, அயோவாவுக்காக ஜெபிக்கிறோம். மாண்டனா, மினசோட்டா, மேரிலாண்ட், மிசௌரி, மிசிசிப்பி, மிஷிகன், மசாசூட்ஸ் உம்முடைய கரம் தொடுவதாக ஆண்டவர். இந்த தேசம் அழிஞ்சு போயிடக்கூடாது. அமெரிக்க தேசம் ஆண்டவரே, ட்ரக்ஸ்ல அழிஞ்சிடக்கூடாது, ஹோமோசெக்ஸ்ல அழிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. தேசத்துக்காக பாரப்படுகிற ஆண்டவரே, உடைய தெய்வீக கரம் தொடட்டும் ஆண்டவரே. கேன்சஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கென்டகிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய கரம் தொடுவதாக. ரோட் ஐலாண்டுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உட்டாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, டெக்சஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பைபிள் பெல்ட் அநேக தேவ மனிதர்கள் இருக்கிற பகுதி ஆண்டவரே, டென்னிசிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய தெய்வீக வல்லமை ஆண்டவரே. வர்ஜீனியா, வெஸ்ட் வர்ஜீனியாக்காக ஜெபிக்கிறோம். சவுத் டெக்காட்டோ, நார்த் டெக்காட்டோ, பென்சில்வேனியா, உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவர் இக்கட்டில் இருக்குது, போர்ல இருக்குது ஆண்டவரே. அவங்க நம்புற அணுகுண்ட விட நாங்க தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தில் இந்த தேசத்துக்காக தாழ்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அமெரிக்க தேசத்துக்கு சமாதானம் இருக்கையில் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் இருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம் இருக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ் ஜனங்களை எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய சோம்பேறித்தனங்களை மன்னிப்பீராக, நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறதை மன்னிப்பீராக. நீ பெரியாளா நான் பெரியாளா என்ற போட்டிகளை மன்னிப்பீராக. ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு பேருப்புகள் வேணும் ஆண்டவரே. இருக்கிறது ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. நாங்க எக்காரணத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை அழிச்சு போட்டுறக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு கசப்புகள் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு வெறுப்புகள் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தருடைய காலடிகளை கழுவத்தக்க எங்களுக்கு உம்முடைய தாழ்மை வேணும் ஆண்டவரே. அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும் ஆண்டவரே. எங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, உம்முடைய குணம் போதும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருத்தர் மேன்மையாக எண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. தேவனுடைய வல்லமை இந்த தேசத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசத்தை கெடுக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள், அசுத்த ஆவிகளை தேவனுடைய ஆவியனை சுட்டெரித்து போடுவீராக. அமெரிக்க சபைகள் காணப்படுகின்ற பாலாக்கான அருவருப்புகளை இயேசுவின் நாம் கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பணத்திற்காக, புகழுக்காக, பெயருக்காக தேவ ராஜ்யத்தை கெடுத்து போடுகிற ஆவிகள் இந்த காலை நேரத்தில்
நேரத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. எங்களை ஒரு சிறு குழந்தையை போல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. 50 மாகாணங்களுடைய வல்லமை இறங்குவதாக. மிஷிகனை கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. ஆண்டவர், பெரிய ஏரி காணப்படுகிறது, அழகான ஒரு பிரதேசம். கர்த்தருடைய வல்லமை டெட்ராய் பகுதிகளை தொடுவதாக. ஒரு மோட்டார் சிட்டி, பெரிய பட்டணம், தலைநகர் லான்சிங்கை தொடுவதாக. உம்முடைய வல்லமைக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லா காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். இஸ்ரேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பூமிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஜெருசலேம் டிஸ்ட்ரிக்ட் வல்லமை தொடுவதாக. நார்தன் டிஸ்ட்ரிக்ட் நாசரேத்தை தொடுவீராக. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் பெயர் ஷபாவை தொடுவீராக. சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டாக ரம்லாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆய்ஃபாவுக்காக ஜெபிக்கிறோம். டெல் அவிவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு ஒரு நிறத்தை கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் உங்க பிளானிங் ஆண்டவரே. நாங்க சூஸ் பண்ணல இந்தியால பிறக்கன்னு சொல்லிட்டு, நாங்க சூஸ் பண்ணல தமிழ்நாட்டுல பிறக்குன்னு சொல்லிட்டு, நாங்க சூஸ் பண்ணல இவங்க தான் என் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு, எல்லாவற்றையும் நீங்க சூஸ் பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்ப எங்களை சூஸ் பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆண்டவர் நினைவு கூறுவீராக. பரிசுத்த வேதாகமத்தில் 2 முறை இந்திய தேசத்தை எழுதி வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் வித்தியாசமான தேசம் ஆண்டவரே. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், எல்லாவற்றை விட எங்கள் தமிழ்நாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தின் மூலம் அநேக ரட்சிக்கப்படுவார்களாக, உம்மை அறிந்து கொள்வார்களாக. இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சென்னை பட்டணத்துக்காக நன்றிங்கப்பா. இந்த பட்டணத்துக்கும் எங்களுக்கு எவ்வளவு ஒரு ஐக்கியம். இந்த பட்டணத்தில் ஆண்டவர்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். தோமாவின் ரத்தம் சிந்தப்பட்ட பட்டணம் சென்னை பட்டணத்துக்காக நன்றிங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் 38 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 38 மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு வேலை செய்கின்ற எங்கள் ஒவ்வொரு தமிழ் ஜனங்கள் மீது இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரே, அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற தமிழ் ஜனங்களை இந்த வருடம் பலமாக அசைக்க போகிறீர் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தை, மிஷிகன் ஐக்கியத்தை பயன்படுத்த போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தமிழ் முஸ்லிம் ஜனங்களுமே அறிய போகிற நாட்கள் வந்துவிட்டது. இந்த தேசத்தில் ரட்சிப்போடு திரும்ப போகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒரு கூட்டமாக ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்தவர்களாக எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் வித்தியாசமான ஜனங்கள், நாம் விசேஷமான ஜனங்கள். ஆண்டவர் ஒரு எழுப்புதலுக்காக நம்மை தொட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சோம், கொஞ்சம் காணிக்கு அனுப்பணும், இதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. தேவனுடைய பெரிய நோக்கத்திற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் ராஜாதி ராஜாவை சந்திக்க, இந்த உலகம் ராஜாதி ராஜாவை பைத்தியமை நேசிக்க, அநேக ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன் குறித்திருக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்தில்
என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அனுபவித்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ஆண்டவர் கடந்த மாதம் 21 நாட்கள் ஒரு காரியத்திற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க என்னை உற்சாகப்படுத்தினார். உபவாசம் என்று சொல்லும் போது எனக்கு அது நல்ல ஒரு உற்சாகம். ரொம்ப ஆவிக்குரியவங்க அப்பெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு வாழ தேவன் அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 21 நாட்கள் என்னை தொட்ட ஒரே ஒரு காரியம், நான் வல்லமைக்காக ஜெபிக்கல, ஆவிக்குரிய வரங்களுக்காக ஜெபிக்கல, இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக உணர்த்திய சின்ன ஒரு காரியம், உன் மனசாட்சிக்காக 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். உன் மனசாட்சி, ஆண்டவர் நம் அனைவருக்கும் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனசாட்சி என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இன்டைரக்டா வரலாம், டைரக்டா கிடையாது. இந்த மனசாட்சி என்ற வார்த்தை வேதத்தில் முதலாவது எங்கு வருகிறது என்றால், எடுத்து வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 8:9. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான ஒரு கருவி நம்முடைய மனசாட்சி. இந்த உலகத்துல யாரும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய சொந்த ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். முழு வேதாகமத்தில் இங்குதான் மனசாட்சி என்ற வார்த்தை வருகிறது. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, இயேசு வந்தாவே போதும் நம்முடைய மனசாட்சி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும் பொழுது அதே மேல் வசனம் 8ஆம் வசனம், அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அங்க சுற்றி இருந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அதை ஆண்டவர் எழுதினாரு. பல வகையான வியாக்கியானங்கள் உண்டு. ஆனால் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, உங்களுக்கும் அது பக்தி விருத்தியா இருக்கும். இயேசு எதை எழுதியிருப்பார் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் அவர் வசனத்தை தான் எழுதியிருப்பார். ஏனென்றால் அவர்தான் வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன வசனத்தை எழுதியிருப்பார்? எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 22:22. இதை எழுதியிருப்பார் என்று நான் உற்சாகமா நம்புகிறேன். வாசிக்கவும். உபாகமம் 22 பண்ணப்பட்ட ஸ்திரீயோடு ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடு சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் உபாகம் 22:20 ஓகே சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். ஆண்டவர் அழகா எழுதுறாங்க. அந்த ஸ்திரீயோடு சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். அங்க ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தி சாகடிக்க சுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவருடைய பெயர் யெகோவா சித்கேனோ, நீதி செய்கிற தேவன், பாரபட்சமற்றவர். ஆண்டவர் வசனத்தை கோட் பண்ணும் பொழுதே மனசாட்சி குத்தப்படுகிறது, கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய மனசாட்சியை பக்குவப்படுத்துவது ஆண்டவருடைய திருவசனம். திருவசனம் திருவசனம் வார்த்தை நமக்குள் வர வர, யோப் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தண்ணீர் கற்களை குடையும். தண்ணீர் கற்களை குடையும். கர்த்தருடைய இந்த வார்த்தை நம்முடைய மனசாட்சி கடினமாய் காணப்பட்டாலும்
அதை குடைந்து எடுத்து மென்மையாக மாற்றிவிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். இந்த மனசாட்சியை குறித்து நாம் கேட்டு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் நீங்க ஆன் பண்ணி, இயேசு வந்தாதான் மனசாட்சி சுத்திகரிக்கப்படும், கடிந்து கொள்ளப்படுகிறது, உணர்த்திவிக்கப்படுகிறது. இத்தனை வருடங்கள் ஆண்டவர் நம்மோடு இந்த கிரியை செய்து வருகிறார். இந்த நாள் முதற்கொண்டு அதிகமாக செய்ய போகிறார். அதற்கு நன்றி சொல்லி சுருக்கமாக ஒருவர் ஜெபம் பண்ணீங்கன்னா ரொம்ப எழுப்புதலா காணப்படும். ஆண்டவருடைய ஆவியானவர் அதை விரும்புகிறார். ஒருவர். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த வேலையிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய மனசாட்சியை எழுப்பிவிட வேண்டும், அதை உயிரடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, அதை உம்முடைய வசனம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கே வருகிறதோ அங்கே மனசாட்சி உயிரடைய ஆரம்பிக்கும். அந்த வசனம் என்பது நீர் தான் ஆண்டவரே. நீர் வந்தால் அது நடக்கும்பா. நடக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவினாலே ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனசாட்சியில் அதிகமாய் வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பொதுவானவர். அதற்கு ஸ்தோத்திரம். முழு வேதாகமத்தில் மனசாட்சியை குறித்து அதிகமாக சொல்லிய நபர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்துகிறது. ஏன்னா இந்த மனசாட்சி நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த போகிறது. இந்த மனசாட்சிக்கு நாம் தான் பொறுப்பாளி, வேற யாரும் கிடையாது. கணவனோ மனைவியோ ஆவிக்குரிய நண்பர்களோ பெற்றோர்களோ யாரும் கிடையாது. நீங்கள், நான், நம்முடைய மனசாட்சி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட், அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 23:1. அப்போஸ்தலர் நடபடிகள். ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். எல்லா விஷயங்களிலும், எல்லா விஷயங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஜெபம், வேலை, பண காரியங்கள், குடும்ப உறவுகள், தனிப்பட்ட பாலியல் வாழ்க்கை, எல்லா விஷயத்திலும் நான் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியோடு வாழ்ந்து வந்தேன். என்ன ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மனசாட்சி எல்லா பகுதியிலும் அவரை பிரதிபலிக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை மாத்திரமல்ல, நண்பர்களோட உறவு மாத்திரமல்ல, கணவன் மனைவி உறவு மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட எல்லா சிந்தனைகள், அந்த சிந்தனையிலிருந்து புறப்படுகின்ற எல்லா செயல்கள், சிந்தனை புறப்படுகிற எல்லா வார்த்தைகள், எல்லா பகுதியும் இயேசுவை பிரதிபலிக்கணும். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை பட்டை தீட்டினார், சீர்படுத்தினார், செதுக்கினார். சின்ன சின்ன காரியங்களில் எல்லாரையும் மதிக்கணும். 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு நல்ல BMW காரை வாங்கிட்டு வந்தார். வந்தவர் நேர எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தார். பிரதர், நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க ஓட்டணும். நான் ஓட்டலாம் மாட்டேன், ஒரு சின்ன ஜெபம் பண்றேன் சொல்லிட்டு முழங்கால் படிக்கிட்டு அந்த வண்டியை ஆசீர்வதிச்சு அவர் கொண்டு போயிட்டார். பல வருடங்கள் ஆகிவிட்டது. 3 நாளைக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வண்டிய டெடிகேட் பண்ணி ஜெபிக்க கிருபை கொடுத்தார். நான் தினமும் காலையில என் ஒர்க் அவுட் ரன்னிங் போவேன்.
இந்த காலையில் 5:30 மணிக்கு ரன்னிங் போறப்ப எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் என்ன வேலை செய்யறாருன்னா, குப்பை பொறுக்கிறவரு. அவர்கிட்ட ஒரு ட்ரை சைக்கிள் வண்டி இருந்துச்சு. ஒவ்வொரு கிராமமா போய் பழைய பொருட்களை சேகரிச்சுட்டு போவாரு. காலையில நான் அவருக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன், அவரும் போவாரு. அப்படியே துணியெல்லாம் அழுக்கா இருக்கும், ஒரு மாதிரியே போவாரு. ஆனா என்னுடைய நண்பர் 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்னை பார்த்து, பிரதர் நான் கூப்பிட்டாரு. என்னங்க, புது வண்டி வாங்கியிருக்கிறேன். அந்த வண்டி எவ்வளவு உடைஞ்சு, அதே உடைஞ்சு காணப்படுது. அவ்வளவு முகத்தில் சந்தோஷம். இங்க வாங்க பாருங்கன்னாரு. நான் போகும்போது எனக்கு ஆவியானவர் பல வருடங்களுக்கு முன்பாக ஜெபித்த அந்த BMW காரை நினைவுபடுத்தினார். ஏன் பார்வைக்கு இதான் BMW, என்னிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த வண்டியை நீ ஆசீர்வதிச்சுப்பி. அந்த ரோட்ல முழங்கால் படியிட்டேன், கண்களை மூடினேன், கைகளை வைத்தேன். ஆண்டவரே இந்த வண்டி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர் ஒவ்வொரு நாளும் கிராமத்துல குப்பை எடுக்க போறாரு. உடைய கண்கள் இந்த வண்டி மேல இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க மனிதர்களை வித்தியாசப்படுத்த கூடாது ஆண்டவரே. கார்ல வந்தா ஒரு மாதிரி, குப்பை வண்டியில வந்தா ஒரு மாதிரி. என் மனசாட்சியை சீர்படுத்துங்க ஆண்டவரே, நான் உங்களை பிரதிபலிக்கணும் என்று சொல்லி அந்த வண்டிக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என் மனசாட்சியும் சீர்படுத்தினார். ஜனங்களை அவர் பார்க்கிற பிரகாரமும் நான் பார்க்கணும். வசதியானாலு ஏழையானாலு, அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட், நோ வேண்டாம். ஏன் ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியில் அசைபாடுகிறார். இந்த ஒரு காரியத்தை எனக்கு எளிமையாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ரோமர் 2:11 சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு ஊழியக்காரனை எப்படி மதிக்கணுமோ சாதாரண ஜனங்களை மதிக்கணும். ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர்களை அங்கே மதிக்கும் பொழுது ஆவியானவருடைய மகிமை அதிகரிக்கிறது. நம்முடைய ஒரே நோக்கம், எழுப்புதல் இந்த தேசத்துக்கு வரணும். அமெரிக்க தேசத்துக்கு எழுப்புதல், இஸ்ரேல் தேசத்துக்கு எழுப்புதல், இந்திய தேசத்துக்கு எழுப்புதல், தமிழ்நாட்டுக்கு எழுப்புதல். அதற்காக தான் ஆண்டவனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை நான் சொல்ற காரியம் ஒரு மாதிரியா இருக்கலாம், வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அந்த ஆவியில வாழும் பொழுதுதான் ஒவ்வொரு காரியமும் வெளியேற பெற்ற காரியமாக தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விஷயத்திலும் நல் மனசாட்சி. என் மனைவிட்ட வந்து சொன்னேன், எப்ப ஏதாச்சும் மனசாட்சியில உன்னை கஷ்டப்படுறதை மன்னிச்சுக்கோ. எல்லா விஷயத்திலும் என் தனிப்பட்ட உறவுகள் மூலம் கூட உன்னை வேதனைப்படுத்திடக்கூடாது. எனக்கு ஒரு மனசாட்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு சொல்லும் பொழுது அது எவ்வளவு நன்றாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொன்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நான் தேவனுக்கும், என் ரைட் ஹேண்ட் தேவனுக்கும், என் லெஃப்ட் ஹேண்ட் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் எப்பொழுதும் மூச்சு நிக்கிற வரைக்கும், இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க முயற்சி செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். இதுதான் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. பவுல் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, நான் முயற்சி பண்றேன். இந்த முயற்சி பண்ணி பிரயாசப்படதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவரை அந்நிய பாஷையில் பேசுவது மாத்திரமல்ல, பேச வேண்டும், நல்லது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நம்முடைய மனசாட்சி ஒவ்வொரு நாளும் குற்றமற்றதாய் காணப்பட முயற்சி செய்ய அவர் உங்களை என்னை உற்சாகப்படுத்துகிறார். ஏன்? அவர் இருந்த பிரகாரமாகவே இந்த பூமியில் நாம் இருக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அநேக காரியங்கள் தவறுகிறோம்,
குடும்ப வாழ்க்கையில் தவறுகிறோம், ஊழியத்தில் தவறுகிறோம், பரிசுத்தத்தில் தவறுகிறோம். ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இன்னும் முந்தி தள்ளுகிறார். என்னுடைய சாயல் உனக்குள் காணப்படுகிறது, என் நேசகுமாரன் நீ, என் நேசகுமாரத்தி நீ குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ உனக்குள்ள நான் அமர்ந்திருக்கிறேன் என்று நம்மை உற்சாகப்படுத்த நல்ல ஒரு ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நாளும் 100% தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். காலையில் பிரதர் பிரகாஷ் தனுஷ்கோடி அவர்கள் ஆராதிக்கும் போது நான் ஓன்னு அழுதுகிட்டு இருந்தேன். ஆரம்பிச்ச உடனே ஆண்டவருடைய பிரசன்னம், அவரை உயர்த்ததான் ஆண்டவர் நல்ல மனசாட்சியை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனசாட்சியின் காலம் உலகத்தில் கிட்டத்தட்ட 1656 வருடங்கள் ஆண்டவர் மனசாட்சியில் உலகத்தை நடத்தினார். 10 பேர் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். முதல் மனிதன் ஆதாம், இரண்டாவது சேத், மூன்றாவது கேனான், நான்காவது ஏனோஸ், ஐந்தாவது மகலாலேயல், ஆறாவது யாரெத், ஏழாவது ஏனோக்கு, எட்டாவது மெத்துசுலா, ஒன்பதாவது லாமேக்கு, 10வது நோவா. இந்த 10 பேர்ல 8 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. 2 பேர் தான் மனசாட்சியில பாஸ் ஆயிட்டாங்க. ஒரு யோசுவா, ஒரு காலேபுக்கு தான் விசா கிடைச்சிச்சு கேனன் போறதுக்கு. அதே மாதிரி இந்த மனசாட்சியின் காலத்தில் 2 பேர் தான் நல்ல சாட்சியை காத்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்களும் நாம் அனைவரும் பாஸாக தான் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய திரு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் இப்பேற்பட்ட ஐக்கியங்களை கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய சபைகளில் எழுப்புதல் அல்ல, இப்பேற்பட்ட சின்ன சின்ன ஐக்கியங்கள் பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிறிய நெருப்பு பெரிய காட்ட கொளுத்த போகிறது. நம்முடைய சின்ன மனசாட்சி பெரிய மகிமை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோக்கு, நோக்கு, பாரு, நல்ல மனசாட்சி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கவும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. ஏனோக்கு என்றால் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை. நம்முடைய மனசாட்சி நல்ல ஒரு டெடிகேஷன் இருக்கணும், நல்ல அர்ப்பணிப்பு இருக்கணும். சைனால ஒரு நல்ல லாங்குவேஜ் உண்டு, நல்ல மனசாட்சி நல்ல நாய். இந்த போன்ல ஆண்டவரை நம்ம நல்லா சேர்ந்து பாட்டும் துதிக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பல நேரங்களில் இந்த போன் மூலம் சத்துரு வருகிறான். ஆபாச படங்கள், அசுத்த காட்சிகள், பழைய சினிமா பாடல்கள், தேவையில்லாத பழைய நண்பர்கள், தேவையில்லாத ஐக்கியங்கள் இதன் மூலம் உள்ளே வரும் பொழுது இதே மனசாட்சி துக்கப்படுகிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், அர்ப்பணிப்பாக வாழ்கிறான். இப்படிதான் வாழுவேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் பார்ப்பேன், இப்படிதான் கேட்பேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள். டெடிகேஷன், நல்ல மனசாட்சி. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறார். 300 வருடங்களாக குழந்தைகளை பெற்றும் எடுக்கிறார். பாலியல் வாழ்க்கையானது தேவனோடு சஞ்சரிக்க ஒரு நாளும் தடையாகாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் எப்படி ஆண்டவர் இந்த மனிதனை தெரிந்தெடுத்திருப்பார்? வித்தியாசமான ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவருடைய சாயலை வைத்திருக்கிறார்.
திருமணமான கணவனுக்குள் அவருடைய சாயல் காணப்படுகிறது. திருமணமான பெண்களுக்குள் அவருடைய சாயல் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நல்ல மனசாட்சியை நமக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இடரல் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறார். இரவு பகல் மத்தியானம் நடு அதான் ஒரு பேரையே நோக்கு என்னே பார்த்துட்டு அவரை பார்க்க பார்க்க மனசாட்சி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சின்ன பாவங்கள் கூட, சின்ன கடுகளவு பாவங்கள் கூட இமயமலையை விட பெரிதாக காணப்படும் நல்ல மனசாட்சிக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏனோக்கு ஆண்டோட சஞ்சரிக்க பாருங்க, ஒரு பேர் ஏனோக்கு. இப்படியே பாக்குறார். நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இப்படியே பார்க்கும்போது சீக்கிரம் நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ் வந்துடும். எவ்வளவு நாளும் பார்க்க முடியும்? இப்படியே பாக்குறாரு. இது ஏனோக்குடைய பகுதி. ஆண்டவருடைய பகுதி. ஆண்டவர் ஏனோக்கு இப்படியே பார்க்கிறார். ஆண்டவர் இப்படி பார்க்க, ஏனோக்கு இப்படியே பார்க்க, 2 பேருக்கும் பெயின். ஆண்டவர் பார்த்தாரு, இவனை அடக்கம் பண்ணி ஃபியூனரெல்லாம் பண்ணி நடத்தி கெடுத்தி வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இவன் சீக்கிரம் வந்துடணும். இவன் வந்தாதான் என் கழுத்து வலி போகும். ஆண்டவர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். ஒரு வேடிக்கையாக நீங்களும் நானும் ஆண்டவரோட சஞ்சரிக்க நம்முடைய மனசாட்சி ஷார்ப்பா காணப்படும். நம்முடைய தேவைகளை தேவன் எளிதாக சந்திப்பார். அவருடைய தேவை நல்ல மனசாட்சி. நம்முடைய ஆசை நல்ல வாழ்க்கை. நல்ல மனசாட்சியில் வாழும்போது நல்லா இருக்கும் வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஷிகாரபா ஷிகாரபா ஷிகாரபா. என் நண்பர் ஒருவர் வீட்டுக்கு வந்தார். எப்ப பார்த்தாலும் ஷிகாரபான்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. என்னடா ஆனவன ஷிகாரபா சொல்றாருன்னு. அவருக்கு தெரியாம மேல போயிட்டு சும்மா ஒரு ஹீப்ரு டிக்ஷனரி எடுத்து அப்படியே தேடுறேன். ஷிகாரபா என்னவென்று பார்த்தால் அது ஒரு எபிரேய வார்த்தை. நீர் உயர்ந்தவர், மிகவும் உயர்ந்தவர். ரொம்ப தொடப்பட்டேன். அவருக்கு தெரியாத அர்த்தம். நான் ரொம்ப தொடப்பட்டேன். நீர் உயர்ந்தவர், மிகவும் உயர்ந்தவர். ஒவ்வொரு நாளும் என் மனசாட்சியிலோட மகிமை உயரணும், மிகவும் உயரணும், நாளுக்கு நாள் உயரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வெளியூர்ல இருக்கிறோம். நமக்கு நிறைய தேவை இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, பண தேவைகள் இருக்குது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அவரோடு சஞ்சரிக்க நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு நடக்க 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 நம்முடைய மனசாட்சி மிளிர ஆரம்பிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 10 வார்த்தை அந்நிய பாஷை பேசல, ஒரு வார்த்தை பேசும்போது ஷிகாரபா, அவர் மிகவும் உயர்த்தப்படுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். என்னங்க பிரதர், நான் ஒரு வேலைக்கு தான் போறேன். உங்களை கொண்டுதான் தேவனுடைய திட்டம் இருக்குது. நீங்க சாதாரண வேலையில இருங்க, ஆண்டவர் உங்களை அசாதாரண நபராக மாற்ற போகிறார். எழுப்புதலுக்கு நீங்க தேவை. நீங்க மொபைல் சர்ச், நடமாடுகிற தேவனுடைய ஆலயங்கள், சுவிசேஷ கூடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கே தெரியாது. நீங்க சாதாரண சிரிச்சுட்டு பேசுற ஜோக்கல அதை கேட்கிறவங்க வீட்டுல போய் அழ ஆரம்பிப்பாங்க. ஏன்? உங்களுடைய சுத்த மனசாட்சி அந்த வல்லமையை கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல வருடங்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி தாலுகா, அந்த தாலுகாவில் ஒரு வயக்காட்டுல ஒரு 8 மணி நேரம் உபவாச ஜபத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். கரண்ட் இல்ல, மியூசிக் கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு 10-12 பேர். அந்த வயக்காட்டு நடுவுல சின்ன கொட்டையில சபை. அந்த ஜபம் நடத்த என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க போயிருந்தேன். 8 மணி நேரம் ஜபம் நடத்தணும். ஒரு சின்ன பையன், அவனோட ரொம்ப க்ளோஸ் ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த வயக்காட்டுல அப்படியே ஆட்டுக்குட்டியோட வரான். வந்து ஆடை வெள்ள கட்டிட்டு அவனும் ஜபத்துக்கு வந்துட்டான். இவங்களாம் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த ஜப கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு.
மத்தியானம் வயக்காட்டுல நான் நடந்து போறேன். அவன் பின்னாடி சின்ன பையன் ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிப்பான். அவன் ஆட அப்படியே கூட்டு வரான். என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், பாஸ்டர் அங்கிள், பாஸ்டர் அங்கிள், என்னடா இந்த 8 மணி நேரம் ஜெபத்தை ஆண்டவர் எனக்காக உங்களை கொண்டு வந்தார். எனக்காக தான் நீங்க வந்தீங்க. நான் அப்படியே ஆட்டுக்குட்டிய பாக்குறேன். என் கண்ணுக்கு அவன் தான் ஆட்டுக்குட்டியே தெரியுறான். நான் ஆவியானவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இந்த ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் எவ்வளவு விலையேற பெற்ற நபராக பார்க்கிறார். ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த கூட்டங்கள்லாம் வேணவே வேணாம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதன் ஆண்டவரே, ஒவ்வொரு லேகியோனும் ஆண்டவர்கிட்ட வரணும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனமும் ஆண்டுகிட்ட வரணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறப்ப என் மனசாட்சியை தெளிவுபடுத்தினார். நீ கூட்டங்களுக்காக ஊழியம் செய்யாத, கூட்டத்தை விரும்பாத, கூட்டத்தை கொண்டு வா பரலோகத்துக்கு. சிறு துளி பெருவெள்ளம். நீர் ஆங்காங்கே சந்திக்கிற சின்ன சின்ன ஒவ்வொரு நபரும் பரலோகம் வரும் பொழுது அது பெரிய கூட்டமாய் காணப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்ல ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேலை ஸ்தலத்துல ஊழியம் செய்யலாம், ரோட்ல ஊழியம் செய்யலாம், வீட்டுல ஊழியம் செய்யலாம், நம்ம வீட்டுக்கு எந்த புறஜாதி ஜனங்கள் வந்து ஊழியம் செய்யலாம். நமக்கு அந்த எண்ணம் வந்துட்டா போதும், தேவன் வல்லமையாக பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த 2 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. ஒண்ணு ஏனோக்கு, மற்றொன்று நோவா. நோவாவுடைய நாட்கள்ல பூமி அவ்வளவு கொடுமையா காணப்பட்டுச்சு. மனுஷன் இருதயம் பொல்லாம காணப்பட்டுச்சு. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. நம்மளை சுத்தி பார்க்கும்போது எல்ஜிபிடி, லெஸ்பியன், பெஸ்டியாலிட்டி, கே பீப்புள், ட்ரக்ஸ், எவ்வளவு அசுத்தமான ஜனங்கள் சுத்தி காணப்படுறாங்க. இந்த ஜனங்கள் மத்தியில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நல்ல மனசாட்சியோடு நம்மை வைத்திருக்கிறார். ஒரு நாள் இவர்கள் தொடப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கை இவர்களோடு முகமுகமாக பேச போகிறது. எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை, ஹோலி பைபிளை நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்ப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை அவர்களோடு பேச போகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவாவுடைய ஸ்பெஷல் 2 காரியங்கள் வேடிக்கையா சொல்றேன். நோ வா, எல்லா பாவத்துக்கும் நோவா நோ சொல்றார். நோ 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 நோ. ஏய், சினிமாக்கு வரியா? நோ. ஏய், புதுசா ஒரு படம் வந்திருக்கு. நோ. சும்மா நோ. ஏய், எத்தனை நாள் நீ இப்படி சர்ச்சுன்னு ஓடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா வீட்டுல தனியா இருக்கிற, ஒரு கெட்ட படம் பார்க்கலாமே? நோ. நோவா நோ. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கேம் ஆடலாமே? நோ. பரிசுத்தாவியன் கூப்பிடுவாரு, நோவா கொஞ்சம் ஜெபம் பண்ணவா, உடனே வந்துருவாரு. நோ. பாவத்துக்கு நோ, பரிசுத்தத்துக்கு வா நோவா. சின்ன பெரிய பிரசங்களை, சின்ன காரியம் லைஃபே மாத்தி விட்டுரும். சின்ன நெருப்பு பெரிய காட்ட கொளுத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறார். இந்த மாசம் நிறைய ஊழியம் இருந்துச்சு. எனக்குள்ள ஆவியான உணர்த்தினாரு, எந்த ஊழியத்துக்கு போகாத, என் கூட கொஞ்சம் சஞ்சரி, கொஞ்சம் சஞ்சரி. ஊழியம் 2வது. ஒரு நல்ல மனசாட்சி உனக்கு வேணும், என் கூட சஞ்சரி அப்படின்னு எல்லாவற்றையும் நோ சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி என்று சொல்லிவிட்டு ஒரு இரவு ஜெபத்துக்கு வரல, இன்னொரு கூட்டத்துக்கு வரல, இன்னொரு ஊழியத்துக்கு வரல. என் மனசாட்சி சீர்படுத்த கொஞ்சம் தருணம் தேவன் தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்களுடைய மனசாட்சி ஜொலிக்க ஆரம்பிக்கும். தேவனோடு அனுதினம் சஞ்சரிக்கிறவர்கள் மனசாட்சி வித்தியாசமாய் காணப்படும். அந்த வித்தியாசமான நபர்கள், அந்த நோவா, அந்த ஏனோக்கு இந்த ஐக்கியத்தில், இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க தான் அந்த நோவா, நீங்க தான் அந்த ஏனோக்கு. நீங்க நினைக்கலாம் அந்த ஊழியர் இந்த ஊழியர் கிடையாது. பரலோக தேவன் உங்களை தான் பார்க்கிறார். நீங்கள் தான் தேவை. உங்க காசோடு மாத்திரமல்ல, நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன காரியங்கள் மாத்திரமல்ல, உங்கள் மனசாட்சி ஆண்டவருக்கு வித்தியாசமாக வேலை செய்ய போகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் வேதம் எச்சரிக்கிறது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். மனசாட்சியில் செத்து போன ஆட்கள்.
பகிரங்கமாக ஆண்டவர் உங்களை தான் காமிச்சாரு, உங்கள்ட்ட தான் எனக்கு உணர்த்துறாரு. என்கிட்ட ஆண்டவர் என் மனசாட்சிக்கு உணர்த்தின காரியம், கடந்த 19-20 வருடங்களாக நான் பிள்ளைகளை வளர்க்கிறேன். எவ்வளோ காரியங்களை தேவன் நடத்தினார். என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு என் மனசாட்சிக்காக, நீ வாயை திறந்து ஒரு மனுஷன்டே ஹெல்ப் கேட்றாத. நீ ஹெல்ப் கேட்டா என்னை மறுதளிக்கிறாய். இது ஏன் தனிப்பட்ட ஒரு காரியம். ஒவ்வொருத்தருடைய அழைப்பு வித்தியாசமானது. இது நான் கேட்டால் தவறு, மற்றொருவர் கேட்காவிட்டால் தவறு. அதை புரிந்து கொள்ளவும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு போயிடுவேன் டேவிட், நான் கூட இருக்க மாட்டேன். அப்படி உணர்த்தும் பொழுது 2011 அக்டோபர் மாசம், இன்னும் மறக்க மாட்டேன். நாங்க 12 பேரு. எங்க வீட்டுல நாய்க்கு சாப்பாடு இல்ல. எங்க 12 பேருக்கும் பைசா இல்ல. கார் எடுக்கிறேன், கார்ல பெட்ரோல் இல்ல. வீட்டுல தேடுறேன், கடைசியாக கிடைத்தது 50 பைசா. அப்ப 50 பைசா செல்லும், ₹1. எதுவுமே இல்ல. ஆண்டவரு, நீ ஆலயத்துக்கு போற 1ஆம் தேதி நீ போ. அந்த ஆலயத்துக்கு போனேன். ஆலய ஆராதனை முடிச்சுட்டு ஒரு அம்மா மூலம் ஆண்டவர் ₹300 கொடுத்தார். ஆண்டவரே, ₹200 வண்டிக்கு டீ போடு, பெட்ரோல், ₹100 பால் வாங்கி டீ போட்டு குடி. நாங்க வீட்டுக்கு வந்தோம். ஆண்டவர் நன்றி சொன்னோம். கொஞ்ச நேரத்துல அமெரிக்க தேசத்திலிருந்து யாரோ ஒரு மனிதர் யார்கிட்டயோ பணம் கொடுத்திருக்கிறாங்க. இத டேவிட் பிரதர் கையில கொடுத்துருங்க, ஆண்டவர் உணர்த்தினார். போய் வாங்கினா அடுத்த 3 மாத தேவைகளை தேவன் பின்மாரியை கூட்டி கொடுத்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் லைஃப்ல ஆண்டவர் கத்து கொடுத்தது, என்னைய விட எந்த மனுஷன் நம்பிடாத. என்னைய விட, என் சமூகத்தை விட, என் பிரசன்னத்தை விட, இதுல உன் மனசாட்சி தெளிவா காணப்படணும். நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் அன்றிலிருந்து அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காரியங்கள் தான் மனசாட்சியை தெளிவுபடுத்தும். சின்ன சின்ன அற்பமான காரியங்கள் தான் பரலோகம் செல்வதை கூட தடை பண்ணி விட்டிடும். எச்சரிக்கை. சிறு நரிகள், புலி நரிகள். ஆண்டவர் அவர் மாதிரியே நம்ம வாழ ஆசைப்படுறாரு. எங்க பக்கத்து வீடு, இந்த பக்கத்து வீடு 1 வருடமாக பேசவில்லை. பயங்கர மனசுல வேதனை. நேற்றைய தினம் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தார். நானும் மனைவியும் குடும்பமாக போய் நின்றோம். தேவனே அறியாதவர்கள், என்ன வேணா பேசட்டும், நம் சமாதானத்துக்கு தேவனை அழைத்திருக்கிறார். கடைசியில் மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. புறஜாதிகள் எல்லாம் ஓடி வந்தாங்க. சொல்றாங்க, உலகத்துல இப்படி நடக்காதுங்க, சொந்தத்துல இப்படி நடக்காதுங்க. நாம் தேவனுடைய பிள்ளை. தேவன் நமக்கு நல்ல மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். ஏன்? அவனும் பரலோகம் வரணும், அவனும் ஆண்டவர் மடியில அமரணும். என்னைய பார்க்கிறவர் தான் அவர்களையும் பார்க்கிறார். எந்த பேதம் கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனசாட்சி நன்றாக செயல்பட நீங்களும் நானும் குழந்தையா மாறிடணும். வயசை பார்க்க கூடாது, பொசிஷனை பார்க்க கூடாது, பவரை பார்க்க கூடாது, ஒரு மண்ணங்கட்டியும் பார்க்க கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த போன சனிக்கிழமை இந்த நேரத்தில் தேவனுடைய சேனை ஒரு 39 பேர் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 28 கிலோமீட்டர் காலை 6 மணிக்கு தேவனுடைய சேனை புறப்பட்டது. ஜெபத்தோடு நடைபயணம். 6 மணிக்கு புறப்பட்ட பிரயாணம் சாயந்தரம் 5 மணிக்கு நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட 11 மணி நேரங்கள் தேவ ஜனங்கள் ரோட்டில் அழுது கொண்டும் மரங்களில் முழங்கால் படியிட்டும் தேசத்தின் எழுப்புதலுக்காக
பாரத்தோடு துதித்து கொண்டு நடந்து வந்தார்கள். அந்த ஆலயத்தில் வந்த உடனே பரிசுத்தாயின் உணர்த்தினார். இந்த ஆலயத்தின் போதகர், இந்த ஆலயத்தில் உள்ள அத்தனை சின்ன பிள்ளைங்க பெரியவங்க காலை இவர் கழுவணும். அந்த பாஸ்டர் அம்மா பெண்களுடைய காலை கழுவணும். யாருக்கும் தெரியாது. திடீரென்று கொண்டு வந்து நிறுத்தி பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து அந்த சபையில இருக்கிற 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுடைய காலை அந்த போதகர் கண்ணீரோடு கழுவினார். ஒரு சும்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் அந்த டைம் நடந்துச்சு, அவ்வளவுதான். கடைசியில் இவர் மனைவியின் காலை கழுவும் போது கதறி அழ ஆரம்பித்து விட்டார். அவர் அல்றதை பார்த்து என் ஆவில எனக்கு பெருமூச்சு வந்துருச்சு. எல்லாம் கழுவி முடிச்சிட்டாங்க. கழுவாத ஒரே ஆள் நான் தான். அவ்வளவு அழுக்கா என் கால் இருக்குது. ஆண்டவர் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு உணர்த்துறாரு, இந்த குழந்தை தான் உன் காலை கழுவணும். அவன் 2ஆம் கிளாஸ் படிக்கிறான். நான் கண்ணீரோட அவனை கூப்பிடுறேன், வாங்க. அவன் வந்து என் காலை கழுவும் பொழுது தேவாதி தேவனே வந்து என்னை புதிய மனிதனாக மாற்றுவதை உணர முடிந்தது. இது நான் கற்றுக்கொண்ட பாடம். நீ குழந்தையா இரு டேவிட். நீ பட்டம் பதவியை தேடாத. நீ ரெவரண்ட் எல்லாம் கிடையாது. நீ டாக்டர் எல்லாம் கிடையாது. நீ மண்ணாங்கட்டி, நீ மண்ணுல இருந்து வந்த ஆளு. அதை நீ மறந்துடாத. உனக்குன்னு ஒரு அடையாளம் தேவையில்லை. உன்னை மதிக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்காத. அந்த பூமியில எதிர்பார்க்காத. இவங்க உன்னை மதிக்கணும், அவங்க மதிக்கணும், வேணாம். உன் மனசாட்சி ஒரு குழந்தை மாதிரி தெளிவா காணப்படணும், கசப்பு இல்லாம காணப்படணும். அதற்குதான் இது இன்று உனக்கு இதை காண்பிக்கிறேன் என்று ஆண்டவர் ஆவியில உணர்த்தினார். நம்மளாம் குழந்தைய மாறிட்டா வீட்டுல சண்டை வராது. கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. நான் குழந்தை, நீ குழந்தை. நல்ல மனசாட்சி. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாழ்க்கை பேசிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் அவங்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஐக்கியங்கள் வித்தியாசமாய் காணப்படும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய ஒருமனம் பயங்கரமாய் காணப்படும். நம்ம ஐக்கியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அற்புதங்கள் அடையாளங்கள் காத்து கொண்டிருக்கும். நான் வெயிட் பண்றேன், எப்ப நீங்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு மனசாட்சியை நம் அனைவரிடத்திலும் விரும்புகிறார். இந்த மனசாட்சிக்கு ஒரு மருந்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 21 நாட்களில் நான் கற்றுக்கொண்ட, நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், இது என்னை ரொம்ப அசைத்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10 மனிதர்கள், ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலலயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசுலா, லாமேக்கு, நோவா, இந்த 10 பேரு. என்னுடைய டெக்ஸ்ட் பைபிள்ல ஒவ்வொரு குறிப்பு எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொன்றுக்கும் 10 பேர் என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கலாமே. சும்மா கண்டுபிடிச்சேன். அப்படியே நான் அடிக்கடி கொஞ்சம் நோன்றாள் பாக்குறேன். ஆதாம் மனுஷன், மனிதன். சேத்து நியமிக்கப்பட்டான், அப்பாயிண்டட், யார் ஆபேலுக்கு பதிலாக பிறந்தவன். ஏனோஸ் பலவீனமான மனுஷன். அதுக்கு அர்த்தம் நிறைய நேரத்துல நம்ம இப்படிதான் சோர்ந்து போயிடும். நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பதான் ஆண்டவருடைய அசைவாடுதல் பயங்கரமா அங்க இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா சோர்ந்து போயிட்டாரு. எலியா சோர்ந்து போனப்ப அவர் நினைச்சுக்கிட்டாரு, என்னாலதான் அக்கினி இறங்குச்சு. இல்ல எலியா, நான் 7000 பேரை மறைச்சு வச்சிருக்கிறேன். மறைக்கப்பட்ட 7000 பேருடைய ஜபங்கள், அந்தரங்க ஜபங்கள். நான் உன்னதான் பயன்படுத்துறேன் நினைச்சுக்காத. பின்னாடி 7000 பேர் உனக்கா ஜபம் பண்றான். 7000 பேர் ஜபம் தான் அக்கினி இறங்குச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ நம்ம பலவீனமாக போகும்போது ஒரு பட்டாளம் நம்மை தாங்குகிறது. அதுதான் நம்முடைய ஐக்கியம். ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. இந்த ஐக்கியத்தை, இந்த மிஷிகன் ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்காக பாரப்பட, உங்களுக்கு காது கொடுத்து கேட்க, உங்களுக்குள் நல்ல நபர்களை இந்த ஐக்கியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல எப்படி ஆரோனுடைய கோல் மந்திரவாதியின் கோள்களை முணுங்கினதோ, இந்த மிஷிகன் தமிழ் ஐக்கியம் அமெரிக்க தேசத்தை
முழுங்கும் விழுங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்ய போறாரு. அதற்காக தான் நம்முடைய ஐக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா கேனான். டு ரிசீவ், பெற்றுக்கொள், டு பொசஸ். அதற்கீழாக மகாலாலேயல், தேவனால் புகழப்பட்ட ஒருவர் என்ற அர்த்தம். யாரேத், சக்கேவே இறங்கி வா, டிசென்ட், கீழே இறங்கி வா. அடுத்து ஏனோக்கு, டெடிகேஷன், அர்ப்பணம். அடுத்தது மெத்துசுலா, அவர் மரணத்திற்கு பின்பு, அவர் இறந்த பின்பு, வெள்ளத்திற்கு பின்பு, நியாய தீர்ப்புக்கு பின்பு. லாமேக்கு, துயரப்பட்டவன். நோவா, இளைப்பாறுதல். இந்த 10 பேரையும் இணைச்சா நம்முடைய மனசாட்சிக்கு ஆண்டவர் நல்ல மருந்தை வைத்திருக்கிறார். இந்த நல்ல மருந்தை நான் சேர்த்து வாசிக்க போறேன். நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் 10 பேரை சேர்த்து ஒரே கோர்வையில வாசிக்கிறேன். மனிதன் நியமிக்கப்பட்டான் பலவீனத்தை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படியாமையினால. முக்கியம், தேவனால் புகழப்பட்ட ஒருவரை நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து கீழ் இறங்கி வந்தார். எப்படி? அர்ப்பணிக்கப்பட்டவராய். அவர் மரணம் கொண்டு வருகின்ற தீர்வு, முடிவு இந்த துயரப்பட்டவனுக்கு, மனசாட்சி இல்லாதவனுக்கு இளைப்பாறுதல் தர, ரட்சிப்பை தர. நம்முடைய மனசாட்சிக்கு நல்ல மருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல அவர் வார்த்தை புறப்படும் போது கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மனசாட்சிக்கு நல்ல மருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து. மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த 10 பேருடைய வாழ்க்கை எங்களுக்கு மருந்தாக, நல்ல ஒரு வசனமாக அமைகிறது. ஆதாம் மனுஷன்பா, சேர்த்து நியமிக்கப்பட்டவன். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால நாங்கள் பலவீனத்தை பெற்றுக்கொள்ள நியமிக்கப்பட்டோம். ஆனால் தேவனால் புகழப்பட்ட ஒருவர் என் நேசகுமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கீழிறங்கி வந்தீரப்பா. நீங்க அர்ப்பணிக்கப்பட்டவராய் 33 வருஷம் வாழ்ந்தீங்க. உங்க மரணத்தின் தீர்வு இந்த துயரப்பட்ட எனக்கு, இந்த மனசாட்சியில் சூடுண்ட எனக்கு இளைப்பாறுதல் தர, ரட்சிப்பை தர நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த ஐக்கியத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவரே, ஒரு நாள் பரலோகத்தில் முகமுகமாய் சந்தித்துக் கொள்வோம். அந்த நாள் மனம் திறந்து நாங்கள் பேசுவோம் இந்த காரியங்களை குறித்து. ஆண்டவர் நம்மோடு எப்படி இடைப்பட்டார், எப்படி பேசினார், எப்படி ஒழுங்குபடுத்தினார். உனக்கு நன்றிங்கப்பா. இந்த ஐக்கியத்தில் நானும் ஒரு நபர் தகப்பனே, எந்த வித்தியாசம் கிடையாது. நாங்கள் அனைவரும் ஒரே ஆண்டோடைய வீட்டு பிள்ளைகளப்பா. எங்கள் மூலம் எழுப்புதலை கொண்டு வர இந்த காலை நேரத்தில் எங்கள் மனசாட்சியினை சுத்திகரித்திருக்கிறீர் ஆண்டவரே. நித்திய ஆவியினாலே தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர் 9:14. இந்த காலை நேரத்தில் எங்கள் மனசாட்சியை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய ரத்தத்தின் வல்லமைக்கு நன்றிங்க ஏசப்பா. உடைய வசனம் எங்களை சுத்திகரிக்கிறது. எங்கள் ஐக்கியத்தின் ஒரு மனம் எங்களை சுத்திகரிக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய மனசாட்சியை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால். சிறு சிறு தவறுகளுக்கும் குழந்தை போல கதறி அழ போறாங்கப்பா. நன்றி. அதுதான் பரிசுத்தர் உச்சக்கட்ட வல்லமை. நன்றிங்கப்பா. அப்பேற்பட்ட கிருபைகளுக்காக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்தி, ஒருவர் எங்களிலும் மேன்மையாக எண்ணி இந்த தேசத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. அநேகருடைய எல்லா பொருளாதார தேவைகள், குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட்டது. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்க. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, brother. Amen, amen, hallelujah. Thank you so much brother. இந்த அநேக நேரத்துல நம்ம வந்து போய் கண்ணாடி போய் பார்ப்போம். எதுக்காக கண்ணாடி பார்ப்போம் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்வதற்காக. நம்ம வெளியே போறோம் அப்படின்னா வந்து கண்ணாடி பார்ப்போம், இல்ல வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் கண்ணாடி பார்ப்போம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக. ஆனா அந்த மனசாட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா,
இந்த மனசாட்சியை கொடுத்த அவர்கிட்ட போக மட்டும்தான். அல்லேலூயா. பிரதர் வந்து ஒரே ஒரு எனக்கு தெரியும், அவருக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு இப்போ. லாஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. பிரதரை பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஆண்டவர் செய்த அற்புதங்களை டைரி போட்டு வந்து எழுதினே இருப்பாங்க, ஒரு புக்கா. ஓகே, அது மிராக்கிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எத்தனை சாட்சி இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு. அப்படி ஒவ்வொன்னா எழுதி கொண்டிருக்காங்க. அந்த அந்த புக்கு ஒரு நாள் வந்து சென்னைக்கு போனா நானே ஏன்னா சில பேர் போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் எழுதின ஒவ்வொரு காரியங்களும் படிக்கும் போது அவங்க அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அநேக சாட்சிகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இன்னும் வருகிற நாட்கள் அநேக சாட்சிகளை கேட்போம். இந்த இந்த தேவனுடைய மனசாட்சியை குறித்து நம்ம கேட்கும் போது ஒரு வருஷம் வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இல்லைங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையா. God does not show favoritism. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறாருங்க. தயவு அப்படிதான் எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. அவர் பாருங்களேன், கிருபன் அப்படின்னு என்ன அப்படின்னா நம்ம கேட்டு நம்ம பண்ணி மூலியமா இல்ல, அவர் கொடுக்கிற ஒரு காரியம் எல்லாருக்கும் அதை கொடுத்திருக்காரு. அப்ப இந்த மனசாட்சிய நம்ம எவ்வளவு பிரயாசப்படணும் இந்த மனசாட்சியை பாதுகாத்துக்கொள்ள. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்து ஜெபிக்கிற காலங்கள் உண்டு, ஜெபித்த காலங்களும் உண்டு. ஆனா வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன், மனசாட்சிக்காக ஓகே ஜெபிக்கிற காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து பிரதர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரையும் ப்ரேயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே வந்து அமெரிக்காவுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டையும் சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு, ஆட அமெரிக்கால இத்தனை ஸ்டேட் இருக்குல்ல, ஆமால அப்படி சொல்லி. அப்ப நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பிறந்த தேசத்துங்களுக்கு 28 மாநிலம் நம்மளுடைய மாநிலத்தை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தை சொல்ல முடியுமா? நம்ம ஏரியால பக்கத்துல என்னென்ன வீடு இருக்கு, என்னென்ன ஸ்ட்ரீட் இருக்கு, அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி ஒண்ணு கேட்டிருக்கேன் நான். என்ன அப்படின்னா வந்து இது சொல்லி ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்குங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனையோ ஆயிரங்கள் வந்து கோயில்கள் இருந்துச்சாம். இதை ஒரு டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கோயிலுடைய பேரையும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த 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 பூஜாரி அந்த அந்த அர்ச்சகர் இருப்பாங்களா, அவங்களுடைய பேரெல்லாம் வாங்கி ஓகே ஒரு டீம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்க மட்டும் செஞ்சிருக்காங்க. ஏசப்பா இவங்க மனம் திரும்பணும், இந்த இடத்த வந்து இந்த எடுத்து போடுங்க இந்த காரியத்தை அப்படி சொல்லி அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த ஆட்களுக்காக அங்க வரவங்களுக்கு மக்களுக்காக ஜெபித்துட்டே இருந்திருக்காங்க. ஒரே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கோயில்கள் வந்து பாதியாக மாறிச்சான். அங்க இருக்க அநேக பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு அவங்க எடுத்திருக்காங்க. இதை நான் கேட்கும் போது எனக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஓ அப்ப அவங்க சொல்லி அடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க சொல்லி அடிக்கணும்னா உங்க இருதயத்துல இருக்காது. உங்க இருதயத்துல அந்த காரியம் இருக்கும். அதை சொல்லி நம்ம அடிப்போங்க. ஏன் தெரியுமா சொல்லி அடிக்கணும்னு சொல்றேன்? மரணமும் ஜீவனும் எங்கெங்க இருக்கு? வேற எங்கேயோ இல்ல, நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல இருக்கான். ஓகே, நம்ம உயிர்ப்பிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. நம்மளை சுத்தி உயிர்ப்பிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. அதுக்கு மிக முக்கியமானது முதல்ல நம்மளுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கணும்ல. நம்மளுடைய மனசாட்சி அவரை நோக்கி பார்க்கணும்ல. அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எழுப்புதல் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு பிரதர் அழகா சொன்னது போல ஒரு சிறு கூட்டத்தை கொண்டுதான் ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எப்பவுமே ஒரு சிறு கூட்டத்தை கொண்டுதான் பெரிய கூட்டத்தை வந்து கூட்டிருக்காரு ஆண்டவர். அதுலயும் அந்த எழுப்புதல் நீங்க ஒரு மனுஷன் கிட்ட இருந்து பில்லி கிரேகம் வந்து ஜான் வெஸ்லியோட வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து எல்லாம் பார்க்கும்போது வந்து வெளியே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் காணும், அவர் எங்க அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அந்த ஜான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெபித்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு ஜெபிக்கும் போது முட்டி போட்டு ஜெபிச்சிருக்காரு. அந்த அந்த அச்சு அப்படியே அங்க பதிஞ்சிருக்கு. அப்போ பில்லி கிரேகம் ஐயா வந்து பாத்தீங்கன்னு அவர் மட்டும் வந்து அந்த பஸ்ல வந்து மறுபடியும் ஏறல. எங்க சொல்லி எல்லாம் சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணி பார்த்தா இன்னும் அவர் அந்த ரூம்லயே இருந்திருக்கு. அந்த ரூம்ல போய் பார்த்தா அந்த முட்டி போட்டு அந்த ஜெபித்த அந்த அந்த அச்சு இருந்துச்சுல, அதுல மறுபடியுமாக முட்டி போட்டு ஏசப்பா மறுபடியும் செய்யுங்கப்பா, ஒன் மோர் டைம் லார்ட் டூ இட் ஒன் மோர் டைம் அப்படின்னாராம். அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார், அந்த மனசாட்சியில இருந்து அந்த ஒரு அந்த வார்த்தைய ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார்னா மில்லியன் கணக்குல பீப்புள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. பில்லி கிரேகமுடைய ஜபக்குறுத்தல் நீங்க வந்து இப்ப வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னு மத்த அநேக இதை பாப்பீங்க. வீல் சேர்ல வருவாங்க, அவங்க வந்து எழுந்து நடப்பாங்க, கேன்சர் கட்டிடுவாங்க. அப்படி இல்ல,
ஆனா பில்லிகிரகாமுடைய ஜெபத்துல மிக முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னா, மனம் திரும்புதல் நடக்கும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல். மனசாட்சிக்குள்ள ஒரு காரியத்தை ஆவியானவர் பண்ணார். இன்னைக்கு நம்மளை கொண்டுதான் நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல, ஓகே, நம்ம வசிக்கிற பகுதியில, நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன், நான் இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன் நானு, என்ன அப்படின்னா, நம்ம தான் இயேசுவை போல, நம்மளை பாக்குறவங்க ஓகே இயேசுவை பாக்குற மாதிரி இருக்கணும். அப்படின்னா அப்ப நம்மளுடைய மனசாட்சி எப்படி இருக்கணுங்க? சுத்த இருதயத்தை. தாவீது அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு தாவீதுகிட்ட, ஓகே, உன்னுடைய சுத்த இருதயத்தை எனக்கு கூட அப்படின்றாரு. நம்மளால எல்லாத்தையும் கொடுத்துட முடியும், பணத்தை கொடுக்க முடியும், ஓகே, அநேக காரியத்தை கொடுக்க முடியும். ஆனா அந்த இருதயத்தை மட்டும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அதை தான் கேட்கிறாரு. ஏன் தெரியுமா அதை கேட்கிறாரு? அதை கொடுத்துட்டா அதையும் ஏசப்போடைய ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமாங்க, நம்ம எதை கொடுக்குறோமோ அதை அவர் அப்படியே வச்சுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு? அதை புதுப்பிச்சு திரும்ப நம்ம கிட்ட கொடுப்பாரு. நீங்க எந்த காரியம் ஏசப்பா கிட்ட நீங்க கொடுக்குறீங்களோ மனப்பூர்வமா, அந்த காரியத்தை அழகா புதுப்பிச்சு ஒரு புதிய இருதயத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாரு, ஒரு புது மனசாட்சி நம்மளுக்கு கொடுத்துருவாரு. இந்த நாள்ல கொடுப்போமா? இந்த நாள்ல நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மத்தியில வந்த டேவிட் பிரதருக்காக ஜெபிக்க போறோம். அவருக்குள்ளாக இருக்கிற அந்த பாரம், இந்த பாரம் இருக்குல்ல, இந்த பேர்டன் இருக்குல்ல, இந்த பாரம் பரவணும் நமக்குள்ளாக. தேசங்களுக்காக ஜெபிக்கிற நம்ம பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்துலங்க, இந்த நொடி பொழுது நம்ம பேசிக்கொண்டிருக்க நீங்களும் நானும் கம்ஃபர்ட்டா, என் வீட்டுல உட்காந்து நான் இப்ப கம்ஃபர்ட் ஆட்டம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்க ஒவ்வொருவரும் நீங்க வந்து வீட்டுல உட்காந்து, இல்ல நீங்க ஏதோ ஒரு இடத்துல கம்ஃபர்ட்டா உங்க மொபைலை வச்சுட்டு நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க, இல்ல கேட்டுட்டு இருப்பீங்க, நீங்க அட்டம் பண்றீங்க. ஆனா இந்த நொடி பொழுதுல அநேக பேருங்க இறந்து கொண்டிருக்காங்க. அந்த மிடில் ஈஸ்ட்ல இப்போ அங்க போர் ஸ்டார்ட் ஆனதுனால அநேக உலகத்துல எல்லா பகுதியிலும் வந்து பாத்தீங்களேன், இப்போ போர் 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 போர்னு கேட்கிறோம் நம்ம. ஆனா அதே சமயத்துல பெரிய ஒரு எழுப்புதலும் உண்டாகி கொண்டிருக்குங்க. இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாரங்க. ஈரானுக்காக, இஸ்ரேலுக்காக, அங்க இருக்க மக்களுக்காக, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, நம்மளுடைய ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கு. நம்ம கிட்ட இருந்து நம்ம பிரேயர் பண்றோம்ல, நம்ம யார் தெரியுமா? நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம வந்து ஏஞ்சலோ, நம்ம வந்து ஒரு நம்ம பிரதர் சொன்னது போல நம்ம விசேஷமானவர்கள். நம்ம பிரபலமானவர்கள் கிடையாது, ஆனா நம்ம வந்து அவருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பிரபலம் தேவையில்லை, அவரோடு கூட பிரியமா இருக்கிறது. என் பசங்க என் கூட பிரியமா இருக்கும் போது, என் கூட கேட்கும் போது, காரியத்தை கேட்கும் போது என்னால வந்து நோனே சொல்ல முடியாதுல்ல. நம்ம உடனே செய்வோம். அதுதான் அந்த பிரியத்தை, அந்த இது. என் மனைவி என்கிட்ட ஒரு பிரியமா கேட்கிற காரியத்தினால வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுதான் அந்த அன்பு. அப்ப நம்ம பிரியமான நம்ம ஏசப்பா கிட்ட, பிரியமான அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது அவர் செய்யாம இருப்பாரா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருக்கீங்களோ, இருதயத்துல கை வச்சுக்கிறீங்களா? அப்பா, எங்களுக்கு ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்க கர்த்தராஜா. ஓ அல்லேலூயா. அப்பா, விசேஷமாக கர்த்தராஜா. ஓ அல்லேலூயா. அப்பா, பவுல் சொன்னாரே கர்த்தராஜா, அப்பா, நான் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்னு சொன்னாரே கர்த்தராஜா. அப்பா, இன்னைக்கு நாங்களும் சொல்லுகிறோம் கர்த்தராஜா, தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக கர்த்தராஜா, மனுஷனுக்கு முன்பாக நாங்க குற்றமற்றவர்களாக இருக்க முடியாது, நாங்க பிரயாசப்படுகிறோம் கர்த்தராஜா. இந்த வார்த்தைய இங்க இடத்துல இப்போ கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணாம இருக்கிற ஒவ்வொருக்காக நான் சொல்றேன் நானு, ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை உணர்த்தி கொண்டே இருக்க போறாரு. இந்த வாரம் இந்த வார்த்தையை உணர்த்தி கொண்டே இருக்க போறாரு. அப்பா, எங்களுக்கு அந்த மனசாட்சியை கொடுங்க கர்த்தராஜா, மனசாட்சியை கொடுங்க கர்த்தராஜா. ஓ அல்லேலூயா. உம்மோடு சஞ்சரிக்கிற அந்த மனசாட்சி எங்களுக்கு கொடுங்க கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா, உம்மோடு கூட செலவிடுற அந்த தருணத்தை கொடுங்க கர்த்தராஜா. எங்களை பார்க்கும் போது இயேசுவை பார்க்கறது போல இருக்கணும் கர்த்தராஜா. அப்பா, எங்களுக்கு அந்த மனசாட்சியை கொடுங்க கர்த்தராஜா. ஒரு பாரத்தை எங்க இடத்துல கொடுங்க. நாங்க வசிக்கிற நம்ம எங்கெங்கயோ கூட போத்தாளுங்க, நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம சுற்று வட்டாரத்துல, நம்ம வீட்டு பக்கத்துல ஒண்ணு ரட்சிக்கப்படாதவங்க, ஓ அல்லேலூயா, அநேக பேர் இருக்காங்க. நம்ம எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கோம், ஆனா நம்ம இருக்கிற இடத்துல ஒண்ணு ரட்சிக்கப்படாதவங்க அநேக பேர் இருக்கணும். அப்பா,
இந்த காரியத்தை வாய்க்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அவங்களோடு கூட பேச வைக்க போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. ஒரு கதவை நீங்க திறக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்ராஜா. உங்க நாம மகிமைப்பட்டோம் கத்ராஜா. அப்பா கத்ராஜா, விசேஷமாக நாங்க எல்லாரும் ஒருமுனைப்பட்டு அப்பா டேவிட் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கத்ராஜா. அப்பா பிரதர் எங்களுக்கு அப்பா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக அப்பா இந்த ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்துருக்கீங்க ராஜா. அநேக பிள்ளைகளை நீங்க கொடுத்துருக்கீங்க கத்ராஜா. அப்பா அவர் கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ராஜா கம்பீரத்தோடு அறுவடை செய்யும் ராஜா. அவங்கள அந்த மிராக்கிள் புக்கு அப்பா கத்ராஜா இன்னும் அநேக புக்காக மாறட்டும் கத்ராஜா. புதிய புதிய சாட்சிகளை ராஜா நீங்க கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். விசேஷமாக இவர் எடுக்கிற அந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்காக நன்றி செலுத்துறோம். அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அப்பா ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கத்ராஜா. அப்பா அந்த மீட்டிங் அட்டன் பண்ற ஒவ்வொருடைய இருதயத்துல ராஜா ஒரு அசைவை உண்டு பண்ணட்டும் கத்ராஜா. ஒரு பாரத்தை கொடுக்கட்டும் தேசத்திற்காக கத்ராஜா. ஒரு நல் மனசாட்சியை கொடுக்கட்டும் தேசத்திற்காக கத்ராஜா. ஒரு விஷயம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்படியாக ராஜா எங்க மத்தியில அப்பா பலவீனமாக இருக்கிற அப்பா ஒவ்வொரு நினைவு கூறுகிறோம் ராஜா. தேவி ஆண்டி நினைவு கூறுகிறோம். அவங்களுக்கு அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்திற்காக அப்பா அப்பா நோக்கி பார்க்கிறோம் கத்ராஜா. அப்பா ராதிகாசுடைய மகள் அண்ணாளுக்காக ராஜா அப்பா பரிந்து பேசுகிறோம் கத்ராஜா. அப்பா பிரகாஷ் பருடைய அம்மாக்கு ராஜா நல்ல ரிசல்ட்டை கொடுத்தீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்ராஜா. அப்பா இன்னும் அப்பா கத்ராஜா சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ராஜா அப்பா நினைவு கூறுகிறோம். மம்மி நினைவு கூறுகிறோம் ராஜா. அவங்களுக்கு சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை எடுத்து போடுங்க கத்ராஜா. அப்பா கத்ராஜா இன்னும் சிந்தையில இருக்கிற அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அப்பா இருக்கிற பலவீனங்கள் ராஜா. அப்பா சரீரத்துல அலர்ஜின்னு சொல்லிட்டு அப்பா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால கத்ராஜா. எடுத்து போடுகிறேன் கத்ராஜா. நாங்க ஜெபிக்கிற இந்த தருணத்துல ராஜா அல்லேலூயா யாரா இருக்கலாம் சரீரத்துல என்ன ஒரு அப்பா கத்ராஜா உபாதைகள் இருக்கோ இப்பொழுதே கத்ராஜா அவைகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ராஜா. அப்பா சத்யா சிஸ்டருக்காகவும் பிரான்சிஸ் பிரதருக்காகவும் ராஜா அப்பா நன்றி செலுத்துறோம் கத்ராஜா. அப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிற ராஜா திடப்படுத்துங்க ராஜா. அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற காரியம் ராஜா நீங்க வாய்க்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க கரத்தை அப்பா கத்ராஜா பிடித்துக் கொள்கிறோம். விசேஷமாக அப்பா இப்பொழுதும் கத்ராஜா அப்பா ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் கத்ராஜா. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். அங்க நடந்து கொண்டிருக்க அப்பா அந்த வார் எல்லாவற்றையும் கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்ராஜா. அப்பா உமது வருகை மிக சமீபமாக இருக்குது நல்லா தெரியுது ராஜா. ஆனா அதே சமயத்துல ராஜா ரட்சிக்கப்படாத இன்னும் அநேக பேர் இருக்காங்க ராஜா. அவங்களுக்கு சுவிசேஷம் போகட்டும் ராஜா, பரவட்டும் கத்ராஜா. நீங்க அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. எங்களோட இணைந்தவருக்காகவும் இணையாமல் அப்பா கத்ராஜா முடியாமல் போனவர்களுக்காக நினைவு கூறுகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ராஜா உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்புறம் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா.